அஸ்ஸலாமு அலைக்கும். ஹாய் டியர்ஸ், வெல்கம் டு அஸ்ரா மெஹந்தி ஆர்ட். என்னோட ஓல்டு ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாமே கேட்டுகிட்டே இருக்கீங்க. சிஸ்டர் கோன் எப்படி மேக் பண்ணுறது, நீங்கள் சொல்லி கொடுத்தது நான் ட்ரை பண்ணுறேன், எனக்கு வரமாட்டேங்குது. அதுக்கப்புறம் வந்துட்டு வீடியோ வந்து சென்ட் பண்ணுங்கள், ஒரு வீடியோ வந்து மேக் பண்ணி சென்ட் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சொல்லியிருந்தீங்க. ஓகே, உங்களுக்காக தான் இந்த வீடியோ. அப்புறம் வந்து உங்களை மாதிரி நிறைய பேருக்கு இதே மாதிரி டவுட்ஸ் இருக்கலாம், அதனால் உங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கட்டும், டவுட் உள்ளவங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கட்டும் அப்படின்னு சொல்லி நான் புதுசாக சேனல் ஓப்பன் பண்ணி அதில் வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கேன். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகேயா? நல்லா பாருங்கள். இதுக்கு நேம் வந்து செலஃபண்ட் ஷீட் அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்துட்டு கோன்ஸ் ஆர்கானிக் கோன்ஸ் வந்து மேக் பண்ணுறதுக்காகவே, அதாவது ஆர்கானிக் கோன்ஸ் வந்து ஃபில் பண்ணுறதுக்காகவே யூஸ் பண்ணுறது. இதுக்கு நேம் வந்து ஃப்ரோசன் ஷீட்டு. அதுக்கப்புறம் இதுக்கு நேம் வந்து மெட்டாலிக் ஷீட். ஓகேயா? இந்த மாதிரி ஷீட்ஸ், அதாவது ஃப்ரோசன் ஷீட்லேயும் மெட்டாலிக் ஷீட்லேயும் நீங்கள் வந்து கோன்ஸ் வந்து ஃபில் பண்ணும்போது செலஃபண்ட் ஷீட்டை விட அது கொஞ்சம் குவாலிட்டி அதிகமாக இருக்கும். அந்த இதில் வந்து நீங்கள் ஒரு 10 டேஸ் வைக்கிறீங்கன்னா அதில் வந்து ஒரு 20 டேஸ் வைக்கலாம். அந்த மாதிரி வந்துட்டு இதை யூஸ் பண்ணலாம். ஓகேயா? இப்போ வந்து செலஃபண்ட் ஷீட்டில் நம்ம எப்படி வந்து ஒரு கோன் மேக் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். இப்போது இந்த மாதிரி ஷீட்ஸ் வந்து மோஸ்ட்லி ரெக்டாங்கிள் ஷேப்பில் இருக்கணும். ஓகேயா? ஸ்கொயர் ஷேப்பில் இருக்கக்கூடாது. நீங்கள் வந்து ஸ்கொயர் ஷேப்பில் இல்லாமல் ரெக்டாங்கிள் ஷேப்பில் வச்சிங்கன்னா கோனோட சைஸ் வந்து கரெக்டாக இருக்கும், ஷேப்பும் நல்லாயிருக்கும். ஓகேயா? இதுக்கு நேம் வந்துட்டு 0.38 mm. இதுக்கு நேம் வந்து 0.5 mm. ஓகேயா? இது மோஸ்ட்லி தர்மாக்கோல்லாம் குத்துறதுக்காக யூஸ் பண்ணுற அந்த குண்டூசி இருக்கும்ல, அந்த மாதிரி இருக்கும். இது வந்து ஃபிகர் ட்ரா பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணுற ஊசி. ஓகேயா? எல்லாம் இந்த மாதிரி பின்ஸ் வச்சுட்டு நம்ம வந்துட்டு ஃபிகர் ட்ரா பண்ணலாம். நல்ல வந்து தின்னாக வரும். இந்த பின்னில் வந்து நல்ல தின்னாக வரும். அப்புறம் வந்து ஐப்ரோஸ் த்ரெட்டிங் பண்ணுற த்ரெட், நார்மல் த்ரெட் கிடையாது, ஐப்ரோஸ் த்ரெட்டிங் பண்ணுற த்ரெட்டு. நார்மலாக இது நீங்கள் ஒரு பியூட்டி பார்லர்லேயோ அப்படி இல்லைன்னா சூப்பர் மார்க்கெட்லேயோ இது உங்களுக்கு கிடைக்கும். இந்த த்ரெட்டு கேட்டிங்கன்னா இந்த த்ரெட்டு உங்களுக்கு கிடைக்கும். இது வந்துட்டு 0.45 mm பின் இருக்குது. அது இல்லை அப்படிங்கும்போது இந்த மாதிரி த்ரெட் அதை விட மெலிசாக வரும். இதை வச்சு நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். நார்மலாக நம்ம வீட்டில் யூஸ் பண்ணுற த்ரெட்டில் பண்ணக்கூடாது. ஓகேயா? இப்போது நல்லா பாருங்கள். இந்த மாதிரி இந்த ஷீட்ஸ் எடுத்துகிட்டு இதில் வந்து 3/4 சைஸில் இந்த மாதிரி வச்சுக்கோங்க. டைட்டாக பிடிச்சிக்கிட்டு இந்த மாதிரி 1 fold, 2 fold, 3 fold, 4 ஃபோல்டோட இது முடிஞ்சிருச்சு. இதுக்கப்புறம் இந்த பேலன்ஸ் தான் நம்ம ஃபோல்ட் பண்ண போகிறோம். 4 ஃபோல்டில் உங்களுக்கு கண்டிப்பாக முடிஞ்சிடும். இப்படி வச்சு நீங்கள் ஃபோல்ட் பண்ணும்போது இந்த பின் வந்து டைட் ஆகணும். ஓகேயா? லூஸாக இருக்கும். நீங்கள் இழுக்கும்போது லூஸாக வராமல் டைட்டாக நீங்கள் இழுக்கும்போது அந்த கோனோட ஷேப் உங்களுக்கு கரெக்டாக வந்துருச்சு அப்படின்னு அர்த்தம். இந்த மாதிரி நீங்கள் உள் பக்கத்துலேருந்து இப்படி இழுத்தீங்கன்னா டைட் ஆகிடும். இப்போது இந்த பின் வந்து டைட் ஆகிடுச்சு. இந்த ஷேப் உங்களுக்கு போதும் அப்படிங்கும்போது ஸ்டாப் பண்ணிவிட்டு இந்த கார்னரில் டேப் கட் பண்ணி இதில் இந்த மாதிரி ஒட்டிடுங்க. இது நீங்கள் ஃபோல்ட் பண்ணும்போது ஃபினிஷ் ஆகிடும். அதே மாதிரி இந்த இடத்துல கோன் இந்த மாதிரி பேப்பர் வந்து எண்டில் வர இடத்துலையுமே ஒரு டேப். இதை நீங்கள் ரிப்பீட்டடாக நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிவிட்டு, ஃபஸ்ட் டைம்லாம் பண்ணும்போது லூஸாக வரும், ஒவ்வொரு மாதிரி வரும். நீங்கள் வந்து ரிப்பீட்டடாக ப்ராக்டிஸ் பண்ணும்போது உங்களுக்கு கரெக்டான ஷேப்பில் இந்த மாதிரி வந்துடும். இது ஃப்ரோசன் ஷீட்டில் செஞ்ச கோன்ஸ். இப்போது நீங்கள் இதே மாதிரி மறுபடியும் வந்துட்டு நீங்கள் செஞ்சுட்டே இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்துட்டு கோன் வந்து கரெக்டான ஷேப்பில் வந்துடும். இன்னொன்று வந்து அந்த த்ரெட் வச்சு எப்படி செய்யணும் அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தீங்க. ஒன்றுமே இல்லை, இந்த பின்னை நீங்கள் என்ன ஷேப்பில் வச்சுருந்தீங்களோ அதே மாதிரி இந்த த்ரெட்டை இந்த மாதிரி லாங்காக இந்த சைடு ஹாஃபு இந்த சைடு ஹாஃபு இந்த மாதிரி போட்டுட்டு இந்த மாதிரி நீங்கள் மறுபடியும் இந்த ஃபோல்ட் பண்ணுங்கள். 1 fold, 2 fold, 3 fold, 4 fold. 4 ஃபோல்டில் இந்த மாதிரி முடிஞ்சிடும். பேலன்ஸை நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்க வேண்டியது தான்.
மோஸ்ட்லி நீங்கள் ஃப்ரீயாக இருக்கும்போது என்ன செய்கிறீங்க அப்படின்னா இந்த மாதிரி கோன்ஸை வந்து நீங்கள் மேக் பண்ணி வச்சுட்டிங்கன்னா நீங்கள் ஹென்னா வந்துட்டு ஃபில் பண்ண உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். இப்போ நல்லா பார்த்தீங்கன்னா இந்த த்ரெட்டு இழுத்தா வராது, அவ்வளோ டைட்டாக இருக்கும். ரொம்ப வந்துட்டு இது பண்ணி இழுத்தீங்கன்னா ஷீட் கூட கட் ஆக சான்ஸ் இருக்குது. இதுக்கப்புறம் நீங்கள் என்ன செய்கிறீங்க அப்படின்னா இதை ரிமூவ் பண்ணிவிட்டு டேப் வந்து சீல் பண்ணிடுங்க. தெரியுதா உங்களுக்கு கோன் என்ன ஷேப்பில் இருக்குன்னு? மோஸ்ட்லி நிறைய பேர் சொல்லுங்க கோன் கட்டையாக போயிடுதுன்னு. இங்கே பாருங்கள், நான் இந்த மாதிரி ஃப்ரீ டைம்ஸில் என்ன பண்ணுவேன் அப்படின்னா இந்த மாதிரி கோன்ஸை வந்து மேக் பண்ணி போட்டு வச்சுக்குவேன். நிறைய இது வந்துட்டு இந்த மாதிரி பண்ணி வச்சுக்குவேன். உங்களுக்கு வந்து டைமும் வந்துட்டு மிச்சமாகும் நீங்கள் இந்த மாதிரி செய்யும்போது. என்னோடய வீடியோ வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். அந்த மாதிரி யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப்